விஷயம் தொழில்கள் நாசமாகும். தொழில்கள் நாசமாகப்படாததான் நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்றேன். சூரத்துல் ஃபாத்திஹா விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுக்கணும். தனித்தனியாவது உலமாக்களை குறிச்சு எப்படியாவது சொல்லி போயிருக்கீங்க. ஒவ்வொரு எழுத்து சொல்லட்டாலும் சூரத்துல் ஃபாத்திஹா கூட சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையா லா ஸலாத லிமன் லம் யக்ரா பி உம்மில் கிதாப் ஒரே கூட புகாரி ஹதீஸ். அவையால கொஞ்சம் கவனம் எடுக்கணும். சரி, கடைசியாக நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 4வது வசனம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதுக்கு முன்னால் உள்ள வசனம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் பார்த்தோம். அல்லாஹ் தஆலாவை தான் வணங்குவோம், அல்லாஹ் தஆலாவுடன் தான் உதவி தேடுவோம். இதுதான் அல்லாஹ் இந்த சூராவை விளங்கப்படுத்துறார், அந்த வசனத்தில் விளங்கப்படுத்துறார். நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே, சூரத்துல் ஃபாத்திஹா ரொம்ப ஆழமா படிக்க வேண்டிய ஒரு சூரா. ஆனாலும் நாங்க ஆழமா படிச்சுக்கிட்டு இருந்தா பல வருஷங்கள் போயிடும். எந்த அளவுக்கு அந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இந்த வசனத்துக்கு மாத்திரம் அல்லாமா இப்னு கையிம் அல்-ஜௌஸிய்யா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறாங்க. மதாரிஜுஸ் சாலிகீன் பைன மனாசிலி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்கிறதுக்கு மட்டும் 100 விளக்கங்கள் எழுதியிருக்கிறார். 100 படிப்பார், 100 பார்ப்போம்னா ஒரு நாள் போகும். அது ரொம்ப ஆழமானது, கடல் மாதிரி, கடல் மாதிரி. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இந்த குர்ஆன் இறங்கிக் கொண்டே. இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 5வது வசனம், 5வது வசனத்துல அல்லாஹ் ஒரு முக்கியமான துஆ ஒன்றை நமக்கு சொல்லிட்டார். முக்கியமான துஆ, தொழுகையில நமக்கு கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய ஒரு துஆ. ஒரு நாளைக்கு 17 தரம் அந்த துஆவை கேட்பதை ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த முஸ்லிமுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். அதான் என்ன துஆ? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினா எங்களுக்கு வழிகாட்டுவாயாக, அஸ்-ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ் எங்களுக்கு போட்ட பெரிய பிச்சு. அல்லாஹ் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? நேரான வழியை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறார். ஹிதாயத் இருக்குது, ஹிதாயத் நம்ம சொல்லுவோம், ஹிதாயத் நேரான வழி. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தொழுகையில கேட்குமாறு நமக்கு சொல்லி இருக்கிறானே, லேசான விடயம் அல்ல. அல்லாஹ்வே சத்தியமாக அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை, இந்த நேரான வழியை எந்த ரசூலுடைய கையிலும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த நபியுடைய கையிலும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த ஜின்னுடைய கையிலும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த மலக்குடைய கையிலும் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் அவனிடத்தில மாத்திரம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பவர்தான் நேரானவர், ஹிதாயத், இஸ்லாம். அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கணும். அல்லாஹ் யாரை விரும்புகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பார். அல்லாஹ் சொல்றான், இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியே, நேரான வழி இது, இப்படி காட்டி கொடுக்க மட்டும்தான் உங்களுக்கு. இதான் இஸ்லாம், இதான் நேரான வழி, இப்படி சொல்லி மட்டும்தான் கொடுக்கலாம். ஆனால் ஹிதாயத்தை நான் தான் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றான். இது காலப்பெரிய உதாரணம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் வளர்த்தவர் யார்? அபூ தாலிப். 8 வயதிலிருந்து 50 வயது வரை எத்தனை வருஷம்? 42 வருஷமா? 42 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்களை இமை காப்பாற்றோட போல காப்பாற்றியவர். தூசியோடு வருது கண்ணுக்கு, இன்னைக்கு சொல்லணுமா காப்பாற்று காப்பாற்று, தூசியோடு வந்தா இவன் என்ன செய்யும்?
ஆட்டோமேட்டிக்கா போடுவாங்க. இதை போல தான் பெற்று வளர்த்து ஆராய்ச்சிய மகன் அலி, தான் பெற்ற மகன் ஜாபர், தான் பெற்ற மகன் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களையெல்லாம் தள்ளி வச்சிட்டு அந்த தம்பியுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் போட்டு கொண்டு தூங்குவார். நபிக்கு என்ன போட்டவர்? தலைவாயா முழு உலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக வந்த அந்த மக்காவை ஒன்று திரண்டு என்ன சொன்னான்? முகமது உங்களோட மகன் இவர் போற போக்கு சரி. அஜஅல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா, நாங்க 313 கடவுளை வாழ்றோம். எங்க குழுவுல காபத்துல்லா காபா. இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபத்தத முபாரகா, முழு உலகத்திலேயும் அல்லாஹ் வணங்குவதற்காக மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் கட்டிய முதலாவது பள்ளிவாசல். இந்த மினன் பள்ளியில 1,00,000 ரக்காத்தோடும் அந்த 2 ரக்காத்தோட நன்மை ஒரு கொழும்புல 1,00,000 ரக்காத்தோடும் அந்த 2 ரக்காத்தோட நன்மை உங்களுக்கு வேணும். அப்படியா நடக்கிற 313 கடவுள்களை நாம வணங்குறோம் சிலைகளை வச்சு. அதுவும் எப்படி நவாஸ் நிர்வாகம் தொழுவது வமாகான ஸலாத்துஹும் இன்னல் பைத்தி இல்லா முகாஅ வ தஸ்பியா. தொழுவது எப்படி தெரியுமா? தக்பீர கட்டிட்டு சீக்கிரம் விசில் தக்பீர கட்டிட்டு கையெழுத்து தப்பாங்க. இதான் தொழுவது. சுப்ஹான். இன்னைக்கு காபத்துல்லாஹ் இப்படி நடந்தா அவர்களாவது நிகழ்ந்தவராவது தக்பீர கட்டி விசில் அடிச்சா அவர் கை கால் ஒழுங்கா திரும்பி போவார். நிகழ் மகள்லா ஆரோடு மையத்தா போவாங்க ஹாஸ்பிட்டல் இருப்பார். இவ்வளவு பயங்கரமாக நடந்தாங்க காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிட்டாங்க, நீங்க வணங்குறதெல்லாம் கடவுள் இல்ல, அல்லாஹ் அவன் மட்டும்தான் கடவுள். ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்ளல. இவர் யாரை பாதுகாக்கிறார்? யார் இவரை வளர்க்கிறது? குறைஷ் குலத்து தலைவர்கள் ஒரு அபூபக்கர் கண்ணியமானவர். அவரை பொறுப்பு இருக்கிற அவனும் செய்ய பதவிக்கு வாரான் காப்பீர்கள். சொல்றேன் உங்களோட மகன் சொல்லுங்க, அவரோட பிரச்சனை என்ன? அவரோட பிரச்சனை என்ன? புதினமான கதையெல்லாம் சொல்றார். எங்கட கடவுளுக்கு எல்லாம் பேசுற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கடவுளுக்கும் பேசல. ஆனா அல்லாஹ் கடவுள் தான் உண்மை. இந்த கடவுளை எல்லாம் உண்டாக்குறார், உண்டு சொல்றார். பல தெய்வங்கள் நாம் வணங்குறோம். மழை கொண்டு, மனு கொண்டு, தண்ணி கொண்டு, நெருப்பு கொண்டு, இப்படி எல்லாம் வணங்குறோம். அது மாத்திரம் இல்லை, இவருக்கு இன்னமும் தேவைப்படுது. கூப்பிட்டு சொல்லுங்க, அவருக்கு பெண்கள் வருமா? மக்காவோட அழகிகளை எல்லாம் நாங்க கல்யாணம் முடிச்சிட்டோம். சரி, அவருக்கு பணம் வேணுமா? நாங்க மக்காவை அவர் ஆபத்தில் கோடீஸ்வரனா மாற்றுவோம். இல்லையா, அவருக்கு தலைமை பதவி வேணுமா? நாங்க அவரை மக்காவுடைய தலைவராக மாற்றுவோம். ஆனா ஒன் கண்டிஷன் என்ன? இவர் இந்த இஸ்லாமிய தாவத்தை விடும். அல்லாஹ் மற்ற மக்களாக கூட கூப்பிட்டார். அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சஹாபாக்கள் கூப்பிட்டு கேட்டார், மகன் என்ன வாப்பா இப்படி என்ன சொல்றாரு? நம்ம பொம்பளை தாராங்களாம், உன்னை தலைவர் ஆக்குறாங்களாம், உன்னை வந்து பணக்காரனா ஆக்குறாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுக்கு அடிமையானவரா சகோதரர்களே? துனியாவுக்கு அடிமையான அல்லாஹ் கேட்டானே, திரும்பியானது ஜிபாலுல் யமாமா முழு மக்காவுடைய மலைகளை நான் தங்கமாக்கிட்டா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹெலிகாப்டரா காட்ட அல்லாஹ் கொடுக்கணும்டா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட பெரிய எங்கடக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டார். கேட்டான், வேணுமா? மக்கத்து மலையெல்லாம் தங்கமா வேணுமா? அவன்டா ஓ மக்கத்து மலையில மதீனத்து மலையும் சேர்த்து தங்கமா? அவன் பேராசை மக்கால மலையில தவிர வேற சொல்லுங்க. மக்கால போனாரு, மக்கால எங்க பார்த்தாலும் மலை. அதுல ஒரு மலை தங்கமான ஸ்ரீலங்கா வாழ்ந்துடலாம். ஸ்ரீலங்கா வாழ்ந்துடலாம். எல்லாம் சொல்லி சொன்னாங்க, லா யா ரப்
கேட்கலாம் யா அல்லாஹ். அலைஹிஸ்ஸலாம் பிறந்த காலம் எங்களை முன்னோக்கி வருது. மாசம் ரபியுல் அவ்வல் ஆரம்ப வசந்தம், இந்த உலகத்துக்கே வசந்தம் வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு வேண்டாம் தங்கமலையெல்லாம் வேண்டாம், நான் ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறேன் யா அல்லாஹ். எப்படியான வாழ்க்கை தெரியுமா? ஒரு நாள் நான் சாப்பிட்டா அடுத்த நாள் பசி இருக்கும். சொல்லுங்க, இருக்கிற யாராவது கையோசனை பிறந்த நாள்ல இருந்து சாப்பாடு இல்லாம நான் பசியில் இருந்தேன், தண்ணி இல்லாம நான் பசியில் இருந்தேன். எங்க தலைவர் பசியில் இருந்தா 2 மாசம். புகாரிலே ஹதீஸ், எங்க தலைவரை பத்தி எழுதி சஹீஹுல் புகாரி ஹதீஸ் 2 மாசம் சாப்பிட்டது என்ன தெரியுமா? ஈச்சப்பழமும் தண்ணி. பொழுதுல நோம்பு ஈச்சப்பழத்தை தண்ணியை மட்டும் கொடுத்து பாருங்க, ஒரு பக்கம் வரவாங்க. மனத்தாங்க மிஸ்கீனாக, ஆனா அந்த தலைவர் சாப்பிட்ட ஈச்சப்பழமும் தண்ணி நினைச்சா தந்த தண்ணியில வந்திருக்கிறான். ஏன் இந்த ஹிதாயத் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணம், துனியாவில் ஒன்று காணாம், இந்த சமூகம் சந்தோஷமா வாழும். இங்க அல்ல சொல்றது தியாகத்துல, அதான் இங்க மட்டும் இல்லை, அங்கேயும் ஒரே ஒரு உங்க மனைவியோ, உங்க பிள்ளைகளோ, உங்க தாயோ, தகப்பனோ, உங்க நண்பனோ, உங்க 50,000 ரூபாய் எவ்வளவு அந்த தலைவர் மட்டும்தான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சுஜூது ஆடுவார். அவருடைய வாழ்க்கையை விட்டாரு, அவருடைய சுண்ணத்தில விட்டாரு, அவர் மீது முகப்பத் வைங்க. ரபியுல் மட்டுமல்ல, முழு வாழ்க்கையும் அந்த நாயகத்துடைய காவல் இந்த கல்வியில நிறைஞ்சிருக்கும். சொன்னார், யா அல்லாஹ், ஒரு நாள் நான் பசியில் இருக்கும், அடுத்த நாள் வயிறு நிரம்பும். நான் வயிறு நிரம்பினால் ஃபைதா ஷபித்து ஹமிதுக, வயிறு நிரம்பினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். வைதா ஜிஅது, எனக்கு பசி வந்தால் தபர்ரஅத்து இலைக, யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தான், உனக்கிட்ட கையேந்தி கேட்கும். மக்கா மலையெல்லாம் நடக்குவாங்க. அப்படியே தலைவர் வந்து நாம பணக்காரனாக பணமா பெண்களா மக்காவுடைய தலைமை பாரியா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணால் கண்ணீர் வடிகிறது. லவ்னி அஷ்ஷம்சு பியமீனி வல் கமரு பியஸாரி மா தரத்து ஹாதீன். இந்த தலைமை பதவி அல்ல, தங்கத்தை அல்ல, என்னுடைய வலதுகையில சூரியனை கொண்டு வச்சு இடதுகையில சந்திரனை கொண்டு வச்சாலும் அல்லாஹ் ஒருவன் என்ற தாவாவை ஒரு நாளுக்கு அபூ தாலிப் சொன்னார், உனக்கு நான் ஒரு புனிவேவியம் அறிவிக்கிறேன், யாராலும் ஒன்றும் செய்து. இப்படி வளர்த்த பெரியப்பா கடைசி வரைக்கும் அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் ஹிதாயத்தினால நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பெரியப்பாவோட இறக்கப்படாத அல்லாஹ் என்னோடையும் உங்களோடையும் இறக்கப்படுகிறார். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். யோசிப்பார், நபி அல்லாஹ்வுக்கு உலகத்தில் ஆதரவிட்டோம், அவர்களுடைய ஒரே யோசனை போவார் அல்லாஹ், யா முஹம்மது உலகத்தில் ஆதரவாக சொல்லு, யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முஸம்மி, யா அய்யுஹல் முத்தஸிர். உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறார். ஆனா அவரை வளர்த்தவரோட அல்லாஹ் இருக்கிறார், அவர்களை வளர்த்தவரோட அல்லாஹ் இருந்தால் சகாபுடைய நேரம் முழு மக்களுக்கு தலைவர் எல்லாருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடாது, பக்கத்துல உட்காரக்கூடாது, அபூஜஹல் வந்துட்டான். இதுதான் சொல்லுவோம், ஆயுதங்கள் குறிப்பா சொல்லு, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நல்லவன மட்டும் கூட்டாளியாக, கெட்டவன் கூட்டாளியா இருந்தாய் நீ நரகம் போறதுக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு ஈரோட்டியா பண்ணியிருந்தாலும் சரி, அவர் ட்ரக் மாறி வாழாரா, தீன் பக்கம் வாழாரா, அவர் சேர்த்துக்கோ இல்லையா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்,
ஹாதா ஃபிராகு பைனி வ பைன பிரிஞ்சு. கெட்ட நண்பன் நரகவாதியாக உலகத்தில் வாழக்கூடிய நேரம் நீங்க பெரிய அவுலியாக்களை கூட்டாளியா வைங்க. நீங்க பெரிய அல்லாஹ் நல்லவர்களோட உங்களை தொடர்பு வைங்க. நீங்க தப்புறீங்க, நல்லவர்களோட வாழ்ந்த அவ்வளவு பாதையோட செஞ்சீங்கன்னா மாற்றுவீங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பின்பற்றி இருக்கலாமே. கியாமத்தில் அழுகிறது. உலக சந்தர்ப்பம், துருக்காரன், குடுக்காரன், கஜாக்காரன், ஐஸ்காரன் ஓபனா சொல்லிருந்தார். பெத்த பராத்தையும் இருக்கிறார். ஒரு நிமிஷம் போதும் அவங்களுக்கு இருக்கிறது. மற்ற ஆயுள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்தை நினைச்சு கொண்டேன். கெட்ட நண்பர், கெட்ட பால்வான ஆசிரியர் சொல்லுவார், சகோதரர்களே, இந்த சக்கராத்தில் இருக்கிற அபூஜஹில் உட்கார்ந்து இருக்கான். சொல்றான், அபூஜஹில் மூதாதையருடைய மார்க்கத்தை விட்டுனாரு. சுருக்கமா சொல்ல போனா நரகம் போ சொல்லுகிறான். இவ்வளவு கவலை யோசிப்பார். நாங்க வளர்த்த ஒரு கிளி, நாங்க வளர்த்த ஒரு கோழி, ஒரு சுறா, ஒரு மிருகம், ஒரு பூனை, புனமைத்தீர்கள் ஒரு பெர்சியன் கேட் போய் ஒரு நெருப்புகளை விழுந்து பாப்பீங்களா? கையை கட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி, ஒரு நாய் நெருப்புல விழுது, நான் பாப்போமா? அது நஜீஸான மிருகம். ஆனா நாங்க காப்பாற்றவே இல்லை. 42 வருஷம் வளர்த்து ஆளாக்கிய பெரியப்பா ரெடியாக நெருப்புக்குள்ள போறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி எவ்வளவு பத்தி எவ்வளவு பாடுபட்டிருப்பா. அழுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லவானா. புகாரில் எல்லாம் வருது, எல்லா கிரந்தங்களிலும் வருது. பெரியப்பா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க. அல்லாஹ் மட்டும் கடவுளா ஏற்றுக்கொள்ளுங்க. அதுவும் மறைவா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த வார்த்தை மட்டும் வைத்துதான் அல்லாஹ் உங்களுக்கு ஆவார்கள். சொல்லுங்க, அந்த வார்த்தையை மட்டும் கலிமா சொல்ல சொன்னா சக்கராத்துல கவிதை படிச்சார். وَلَقَدْ عَلِمْتُمْ بِأَنَّ دِينَ مُحَمَّدٍ خَيْرٌ مِنْ أَدْيَانِ الْبَرِّيَّةِ دِينًا لولا الملامة وحذار مسبة لوجدتني سمحا بذاك مبينا. சொன்னார், وَلَقَدْ عَلِمْتُ உலமா பகுதியாக கேட்டுவாங்க, எனக்கு உறுதியா தெரியும். என்ன தெரியும்? எந்த சந்தேகமும் இல்லை முஹம்மத், எனக்கு கன்விக்ஷனா உறுதியாக தெரியும் உலகத்தில் உண்மையான மார்க்கம் உங்களுடைய மார்க்கம் தெரியும். தெரியும், யூரோப்புக்கு தெரியும். நாங்க அரபி பிறற்ற டிக்ஷனரி அது மூஞ்சிகள் வாசியம். இப்ப நாங்க பிறற்ற அரபி டிக்ஷனரி முஸ்லீம் எழுதிங்கள யூத எழுதிங்க தெரியும். உண்மையான மார்க்கம் இஸ்லாம் தான் தெரியும். ஆனா வரட்டுகளோ பிரஸ்டீஜ் ப்ரோக்ராம் அல்லாஹ் உலகத்துல சீர்தூக்கினா மழையா விளங்கினே இல்ல. அல்லாஹ் பிச்சை போடும், அல்லாஹ் பிச்சை போடும், அல்லாஹ் போட பிச்சை எனக்கு போடும். இந்த இதால் வசனத்தை வழங்கினா நாங்க எங்கேயோ போயிடுவோம். சொன்னார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான மார்க்கம் உன்னுடைய மார்க்கம் எல்லாம் தெரியும். ஆனா லவ்லல் மலாமத்து வஹிதாரு மஸபத்தின், நான் இப்ப கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் சுத்தி இருக்கானே குறைஷ் குலத்து காபிர்கள் தலைவர்கள் இவர்கள் எல்லாம் எனக்கு யூசுவான். என்ன படிப்பாங்க? மௌத்துக்கு பயந்து மூலாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டுட்டான். நான் மௌத்தா போனதுக்கு பின்னால எனக்கு ஏசுவான். நீ மௌத்தா போனதுக்கு பின்னால உனக்கு ஏசுனா என்ன ஏசாதீங்க ஏசுவான். அது மட்டும்தான் அந்த பிரஸ்டீஜ் ப்ரோக்ராம் மட்டும்தான் எனக்கு தர. இது மட்டும் இல்லைண்டா முஹம்மத்,
நான் உங்க காதுக்குள்ள சொல்ல தேவையில்லை மகன். சத்தமாகவே கலிமா சொல்லுவேன், லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்லல மௌத்தாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறான். என்ன செய்யலாம் சகோதரர்களே? ஒரே ஒரு வழி, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய எச்சில் பட்ட இடம் நரக நெருப்பு தீண்ட எடுத்தாங்க. எச்சியை எவ்வளவு பவரான கதை வைப்பார். எச்சி எடுத்தா அப்படியே உடம்புகள் எல்லாம் பிரிச்சாங்க. அல்லாஹ்க்கு தெரியுமே எல்லாம். சரியா பாதம் குதிகால் வரும் வரைக்கும் அல்லாஹ் பொறுத்திருந்த குதிகால் வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடுத்துட்டாங்க. சொன்னாங்க, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. யாரை பார்த்து சொல்ற வார்த்தை? சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனாவை பார்த்து சொல்றான் அல்லாஹ், நபியே நீங்க விரும்புறாங்க இதெல்லாம் இந்த ஹிதாயத்தை கொடுங்க. வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நாம் யாரை விரும்புகிறோ அவர்களுக்கு தான் ஹிதாயத் கிடைக்கும். அல்லாஹ் எங்களை விரும்பி இருக்கிறான் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டதனமா உலகத்துல வாழப்படாது. அல்லாஹ் ஏமாற்றுகிற பேர் நாங்க ஏமாற்றக்கூடாது. இந்த உயிர் போனா இந்த மாசத்துல போராடுறது போல அல்லாஹ் எவ்வளவு பிச்சை எடுத்து அழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எழுதிட்டார். குதிகால எச்சி படல. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளில் நரகத்தில் அல்லாஹ் நரகவாதிக்கு கொடுக்கக்கூடிய குறைந்த தண்டனை என்ன? அது ஒரே வாழ்வுதான். நரகத்துடைய குறைந்த தண்டனை ஒரே ஒரு யார்? அபூ தாலிப். இந்த தண்டனை நெருப்பால அல்லாஹ் ரெண்டு செருப்பு போடுவோம். நெருப்பால ரெண்டு செருப்பு, அந்த செருப்பை போட்டா மூளை கொதிச்சு பத்த ஆரம்பிக்கும். இது நரகத்துடைய குறைந்த தண்டனை. தாங்கிடுமா சகோதரர்களே? மற்ற தண்டனைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்து ஆளாக்கி ஆசார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தார் ஆசார். மகன் யாரு? அல்லாஹ்வுடைய நண்பன். வத்தஹல்லாஹு இப்ராஹீம கலீலா. மகன் அல்லாஹ்வுடைய நண்பன். ஆனா வளர்த்த தந்தை எப்படியான தெரியுமா? அவர்தான் சிலைகளை செய்து விற்பனை செய்வார். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பயணம் பண்ணாங்க. எத்தனை வயசு? சின்ன வயசு. எல்லாம் வரலாறு வயசு. நான் சுருக்கமா சொல்றேன். எஞ்சினான் அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் மரியம்ல அல்லாஹ் சொல்றான், வذ்குர் ஃபீ கிதாபி இப்ராஹீம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சித்தீகா என்ன சொன்னார் தெரியுமா? இத்கால லிஅபீஹி. ஆசரை பார்த்து சொன்னார், யா அபதி, என்னுடைய அருமை தந்தை, லிமன் தஅமுனு மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. கேட்கவும் முடியாத, பார்க்கவும் முடியாத, உங்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் தராத இந்த சிலைகளை நீங்க ஏன் வணங்குறீங்க? அந்நிய சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? யார்த்தையாவது விளங்கப்படுத்தி இருப்போம். நாங்கள் எல்லாம் பொறுப்புகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதி ஃபத்தபி'னி அஹ்திக ஸிராத்தன் ஸவிய்யா. என்னுடைய பாப்பா, வளர்த்த தந்தையே ஆசை, உங்களுக்கு கிடைக்காத அறிவு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான். என்ன அறிவு? நபித்துவத்துடைய அறிவு. என்ன பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு நேரான வழியை காட்டுறேன். யா அபதி லா தஅபுது ஷைத்தான். ஷைத்தானை வேண்டாதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. அல்லாஹ்வுக்கு மோசடி செய்தவன் ஷைத்தான். யா அபதி இன்னி அஹாஃபு அன் யமஸ்ஸக அஸாபன் மினர் ரஹ்மான். எனக்கு பயமா இருக்குது, உங்களுக்கு அல்லாஹ்வோட தண்டனை இறங்குவோட பயமா இருக்குது. பெரிய ஷிர்க் நீங்க செய்றீங்க. ததகூன லிஷைத்தானி வலியா.
நீங்க ஷைத்தான்ல கூட்டாளியா இருக்கீங்களோ ஒரு பயமா இருக்குது. இவ்வளவு பயானை கேட்டு வாப்பா சொன்னார், வளர்ந்த தந்தை சொன்னார், இப்ராஹிம், காலங்காலமா நாங்க வணங்கி வந்த தெய்வங்களை நீ வெறுக்கிறியா, பேசுறியா? இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை நீ மட்டும் கல்லாட அடித்து உன்னை கொலை செய்வேன். பாப்பாண்டு பாப்போம், வளர்க்க வந்து பார்க்க மாட்டேன், உன்னை நான் கல்லால் அடிச்சு கொலை செய்வேன். எனக்கு உனக்கு இருக்குதுனால உறவு, எனக்கு உனக்கு உறவு. அப்படியே குஃபுர்லே ஆசாத் செத்துட்டார். இஸ்லாத்துக்கு வர ஆசாத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யா முத்தகல்லிமூன்கள் இடத்துல பெரிய இஃப்திலாஃப், அது பொதுமக்கள் ஆகிய ஒரு தேவை. நான் விஷயத்தை சொல்றேன். இப்ப புகாரில வருது கியாமத்துடைய நாளையில ஆசர் வருவாராம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி வருவார். உலகத்துல சிலாக்களுக்கு ஞானம் போறதில்லை. எவ்வளவு சொன்னார் ஞானம் எப்போதையுமா போறதுல சக்கராத்துல மலக்குணங்க கண்டதுக்கு பின்னால்தான் ஞானம் போகும். அப்ப ஞானம் போறது ஒரு பிரயோசனம். உலகத்துல அல்லாஹ் அந்த சந்தர்ப்பம் வீணாக்கியப்பட கியாமத்துடைய நாளையே ஞானம் தேவை. யாரு? ஆசாத். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு சொல்லுவாராம், இப்ராஹிம், உலகத்துலதான் நீ சொன்னதை நான் கேட்கல, இப்ப நான் நீ சொல்றத கேட்கிறேன். இப்ப நீ கேட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். உங்களுடைய தெய்வமாகி அல்லாஹ் நான் கடவுளை நம்புறேன். கொஞ்சம் அல்லாஹ்கிட்ட பேசி கொஞ்சம் ஏதாவது பார்த்து செய்யல. இது உலகமா ஒரு 10,000 20,000 தள்ளி, 1 லட்சம் 2 லட்சம் தள்ளி 50 கூட 5 மாசத்துல ஆஜியா வெளி உலகம் தானே. உலகத்துல ஆட்டம் போடுங்க. நான் ஒரு டேட் கொண்டு வச்சிருக்கேன். அங்க வந்து அது உலகம் அநியாயம் நடக்காது. செய்த அவ்வளோத்தையும் அனுபவிக்க முடியாது. என்ன இருந்தாலும் பலத்தோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்வி இறக்கம் வருமா இல்லையா? எப்படி வருவாங்க? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முகமெல்லாம் கருப்பாகி முகமெல்லாம் குளிர்ச்சி படிந்த நிலைமையில வருவார். அல்லாஹ் என்னை உங்களை காப்பாற்றும், முழு சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றும். சொல்லுவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் ஆஸரை காப்பாத்து. என்ன இருந்தாலும் வளர்த்தவர் ஆளாக்கினவர். அல்லாஹ் சொல்லுவான், இப்ராஹிம் கொஞ்சம் காலுக்கு கீழே பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலுக்கு கீழே பார்ப்பாராம். ஆஸர் கழுதை புலியாக மாற்றப்பட்டு நரகத்தில் விழுந்து கொண்டிருப்பார். கழுத புலின்னா சில நேரம் பொழுப்புல விளங்காது. கழுத புலின்னா ஐநா தெரியுமா? அதுக்கு தமிழ்ல சொல்ற கழுத புலி, இங்கிலீஷ்ல ஐநான்னு சொல்ற, அரபில கோபன்னு சொல்றோம். கோபன். புகாரியுடைய ஆய்வாளர்கள் சஹீஹுல் புகாரிக்கு இன்டர்பிரேஷன் எழுதின உலமாக்கள் இந்த ஹதீஸை கொஞ்சம் தேடி பார்த்தாங்க. இப்ப ஆஸரா அல்லாஹ் கழுத புலியாக மாற்றி நரகத்தில் போடும். சும்மா தூக்கி போட்டுக்கலாம். சரி, நான் அவ பண்பு அவ புறங்காக மாற்றிருக்கிறேன். ஒரு புனிதமான மிருகம் கழுத புலி. எந்த அளவுக்கு புனிதமான மிருகம் உண்டா? அல்லாஹ் கவி அவர்கள் விலங்கியல் ஆய்வாளர். அவங்க கிதாபை எழுதியிருக்கிறாங்க, ஹயாத்துல் ஹயவான் அல் குப்ரா. அதாவது விலங்குகள் மிருகங்கள் சம்பந்தமான ஒரு என்சைக்ளோபீடியா. அதுல கழுதப்புலியை பத்தி எழுதுற ஒன்றும் சாய்வதே சொந்த கருத்தில கிதாபுல உள்ளதை நான் உங்களுக்கு இருக்கிறேன். அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். உலமாக்கள் எழுதினது இருக்கிறதா? நாங்கள் பெரிய ஆய்வாளர்கள் இல்லை, நாங்க ஆராய்ச்சி செஞ்சோம். இந்த காலத்துல யாரும் அப்படி எல்லாம் எங்களுக்கு தெளிவா சொல்லி தருகிறார். இப்ப
ஆராய்ச்சி செய்ய பார்த்தா இந்த கடிதம் இருக்கிறார் இது புதினமான நிறுவனம். எந்த அளவுக்கு புதினம் என்றால் ஒரு வருஷம் ஆணாக இருக்குமா, ஒரு வருஷம் பெண்ணாக இருக்குமா. ஆணாக இருக்கக்கூடிய 2வது பிறகு பெண்ணாக இருக்கும் போது மாதவிடாயும் வருமா, அதுக்கு குட்டியும் போடும். ஆனா எழுதுறாங்க மிருகங்களே ஆக மோட்டுத்தனமான மிருகம் தானே இந்த கழுதப்புலி. ஏன் சிங்கம் விரட்டி வந்தா ஒரு மான் என்ன செய்யும், ஒரு மயில் இவரை என்ன செய்வாரா, இவர் உட்கார்ந்து கண்ணை மூடி கொள்வார். உட்கார்ந்து கண்ணை மூடுவாரா, கால சிங்கம் லேசா முடிச்சுட்டு. அப்ப உலமா கருதுகிறாங்க, நீ வளர்த்த மகன், நீ வளர்த்த ஆளாக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர். ஆனால் அல்லாஹ்வுடைய நண்பர் உங்களுடைய குடும்பத்துக்குள் வைத்துக் கொண்டு உனக்கு இந்த இஸ்லாம் வழங்குகிறதா, உன்னம் போல மடத்தனமாய் உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அதுதான் அல்லாஹ் அவரை கழுதப்புலியாக மாற்றி அவருக்கு வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் எவ்வளவு சகோதரர், அதான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக மாறுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளர்த்த ஆசைகள் இழக்கப்படாதவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அபூ தாலிப் இழக்கப்படாதவர், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி இழக்கப்படாதவர், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி இழக்கப்படாதவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி அபூ லஹப் இழக்கப்படாதவர். என்னோடையும் உங்களோடையும் இறக்கப்பட்டு இல்ல முஸ்லிமாக படைச்சி அவர்கிட்ட குர்ஆன் படிக்கிற பாக்கியத்தை தந்தது. இதுக்கு நன்றி செலுத்துமா? படிச்சுக்காக பாக்கியத்தை எழுதுகிறது இதுக்கு நான் நன்றி செலுத்து. இந்த வகுப்பு உங்களுக்கு பேசணும், எனக்கு பேசணும். ஒரு குர்ஆனை படிச்சு கொடுத்தா அது வந்து போதாது. அல்லா அதை கொண்டாது பொருந்தி கொள்ள மாட்டான், அதை கொண்டாதெல்லாம் பொருந்தி கொள்ள மாட்டான். இவ்வளவு பெரிய இதை விட ஒரு புத்தகம் தலைக்கு மேல வச்சு சொல்லிக்கிறது. முஸ்லீம்களுக்கு இப்போ என்ன இருக்கே தெரியாது. பாவம் அந்த முஸ்லீம் அவர் இப்ப எங்க இருக்கீங்க எல்லாரும் கூட சொன்ன இவ்வளவு சொல்றது வானத்தால் இறங்கினார். அவ்வளவு போவாங்க விளக்கம். அதான் நல்லா சொல்றாங்க 5வது வசனம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டுவாயாக. சூரத்துல் ஃபாத்திஹா. இப்ப 6வது வசனத்துல அல்லாஹ் நேரான வழி என்றா என்ன, யார் போன பாதை நேரான பாதை என்பது அல்லாஹ் 6வது வசனத்திலே கூறுகிறது. நேரான வழி என்றா யார் வழி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غير المغضوب عليهم ولا الضالين. 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், எவர்கள் மீதெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. நேராக யாரையும் அல்லாஹ் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தான், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தான் அதை அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்றான். مع الذين أنعم الله عليهم من النبيين. முதலாவது அல்லாஹ்வுடைய அருளை அடைந்தவர்கள் நபிமார்கள். வஸ்ஸித்தீகீன், இரண்டாவது சித்தீகீன்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக், அம்மா ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய வழி நேரான வழி. வஸ்ஸுஹதா, மூலவரியா சுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அந்த உயிரை துச்சமாக மதித்து மௌத்தாகிறவர். 4வது யார்? வஸ்ஸாலிஹீன், நல்லடியார்கள். அல்லாஹ் தடுத்ததை விட்டு ஒதுங்கி உலகத்தில் அல்லாஹ் சொன்னதை மட்டும் செய்யும் நல்லடியார்கள். இவர்களுடைய வழிதான் நேரான வழி. இந்த வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யாருடைய வழி வழி கெட்டது, யார் போனது தவறானது, அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். இவங்களை வேற நீங்கள் போகிறவானாம். யாரு? غير المغضوب عليهم غير المغضوب عليهم
எவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டானதோ அவர்களுடைய பலி அல்ல. யார் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டான? யார்? அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கினவர்கள் யார்? யூதர்கள். யூஸ் அநியாயக்காரன், பெரிய அநியாயக்காரன் உலகத்தில். இன்னைக்கு பார்க்கிறவங்க இவர்கள் எங்களை அறியாமலேயான பின்பற்றுகள், குறிப்பா வாலிபர்கள். இவ்வளவு நடந்து இவ்வளவு பட்டியல மக்கள் கொடுக்கிறாங்க. யோசிப்பார், பலஸ்தீன்ல முழு உலகத்துடைய சோசியல் மீடியாவில் ஃபேமஸ். நான் நினைக்கிறேன் உலக வரலாறுலேயே அவ்வளவு சுருக்கமான ஃபத்வா போன தடவை நடந்த ஃபத்வா. என்ன ஃபத்வா? இமாம் மிம்பர்ல சொன்னார், அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, ரெண்டு வசனம் தான் ஃபத்வா. அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, இன்னனி லா அஸ்ததீஉல் கலாம பிஸபபில் ஜூ'. பசியால எனக்கு ஃபத்வாவோட சக்தி இல்லை. ولا تستطيعون السماع بسبب الجوع. பசியால ஃபத்வாவை கேட்கிற சக்தி உங்களுக்கு இல்லை. இறங்கிட்ட தோல்விச்சு. பசி ஃபத்வாவோட சக்தி. ஃபத்வா ஓடுறாங்க நான் தெரியும். ஃபத்வா எவ்வளவு கஷ்டம். இருக்கிறாங்க விளங்க, எனக்கு கீழே விளங்க. எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் ஆகுது ஃபத்வா செய்யும் போது, சங்கம் போடும் போது, கத்தும் போது, பயான் முடிஞ்சு எவ்வளவு தலைவருக்கு குணமாக வேண்டும். பேசியில சும்மா உட்கார்ந்து பேசுற மாதிரி முழு எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. சும்மா வாசிக்கிறவங்க இருக்குது. எங்களை எக்ஸ்டனோட எங்களை எடுத்து அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கி பயான் பண்றது இருக்குது. பேசியில உலகத்தில் நடந்த சிறிய ஃபத்வா. பசி, மக்கள் எல்லாம் செத்து மடியாங்க. யார் காரணம்? யூதன். இறக்கமே இல்லாத கொடுமை. உலகத்தில் எந்த சமூகமும் செய்யலாம், அநியாயத்தை செய்யலாம். சகோதரர்களே, அல்லாஹ் முடிவு மாறத்தை கொண்டருவார். இந்த அறிவுல வரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா முடிவு கிடையாது. அதனால நான் மீண்டு போறது, ஆனா நான் அதிகமா துஆ செய்யணும் இந்த பலஸ்தீன் மக்களுக்காக. ஆர்ப்பாட்டம் செய்வது ஒரு பக்கம், அது இருப்பது வெளிப்படுத்துவது ஒவ்வொருடைய விருப்பம். ஆனால் சகோதரர்களே, அதிகமாக நோன்பு பிடித்து அதிகமாக நாங்கள் அந்த மக்களுக்காக துஆ செய்யணும். அதைவிட ப்ராடக்ட்களை நாங்கள் சாப்பிடக்கூடாது. முழு நடந்து அவங்க கூலிதான் நமக்கு, அவரோட பிஸா தான் இவர்களுக்கு, அவருக்கு அந்த சாஃப்ட் ட்ரிங்க் இல்லாம இவர்களாக வாழ என்ன முஸ்லீம்கள் எலிமெண்ட் கொஞ்சம் மோட்டா இல்லையா? அதுதான் முடியும். அடிச்சாதான் அவரோட நிச்சயம் அதிகமான அவன் நீ கொடுக்கிற ப்ராஃபிட் எடுத்து ஒரு சமூகத்தை அழிக்கிறாங்க. வாலிபர்கள் உறுதியை சாப்பாடு இல்லாட்டி கிடக்கு நாம போகக்கூடாது. பாருங்க, இந்த மக்களை பாருங்க, எவ்வளவு கவலையா பார்க்கணும். 27 வயசு முடியும், 25 வயசு முடியும், 4 வயசு 5 வயசுக்குள்ள பசியாக நெகிழ்ச்சி தோளும் எலும்பும் ஒட்டாகி முகெல்லாம் ஒட்டி இந்த தாயுடைய கைவு பட்டுது, தகப்பன் கைவு பட்டுது. என்ன கொடுக்கிறதுக்கு ஒரு மரத்துடைய இளமுறை யூதன் சதி. யூதர்களுடைய கெட்ட குணங்கள் 22 குணங்களாக சொல்றேன். முதலாவது குணம்தான் ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோடு சேர்த்து ஷைத்தான்களையும் கடவுள்களாக நம்புவார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வோடு ஒழுக்கம் இல்லாமல் நடப்பார்கள். என்ன சொல்வானா? அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குமா? அல்லாஹ் கஞ்சன், அல்லாஹ் செலவழிக்க மாட்டான். இப்படி சொல்லக்கூடியவன் தான் யூதன். தெரியாதவன் பிரச்சனை. அல்லாஹ் சொல்லுகிறார். மூணாவது கெட்ட குணம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வேதத்தை இஞ்சில தௌராத்தை அவனுக்கு தேவமாய் மாற்றுவோம். يحرفون الكلم عن مواضعه
நாலாவது கெட்ட குணம், சத்தியத்தை உண்மையை மறைப்பார்கள். அல்லாஹ் பொதுவாக ஒரு நல்ல குணத்தை கூட சொல்லல யூதர்கள். நாலாவது சத்தியத்தை உண்மையை மறைப்பார். அஞ்சாவது ரசூல்மார்களை பொறுப்பிப்பார்கள். أَفَكُلَّمَا جَاءَكُمْ رَسُولٌ بِمَا لَا تَهْوَىٰ اسْتَكْبَرْتُمْ فَفَرِيقًا كَذَّبْتُمْ. அல்லாஹ் உலகத்தில் அனுப்பின உண்மையாளர்கள் நபிமார்கள் இவர்களை பொய்யர் என்று சொல்லுவார். ஆறாவது கெட்டவர்கள் என்ன தெரியுமா? நபிமார்களை கொலை செய்வது. வரலாற்றுல பலஸ்தீன்ல ஒரு கல்லை இருக்குது. வரலாற்று ஆசிரியர்கள் அந்த கல்லு, அந்த பாறாங்கல்ல காட்டி சொல்றாங்க, அந்த கல்லுக்கு மேல மாத்திரம் யூதர்கள் 70 நபிமார்களுடைய கழுத்தை வெட்டினார்கள். 70 நபிமார்கள் கொலை செஞ்சு போது ஆட்டுக்கு மாட்டுக்கு உள்ள இருந்தவன் எப்படி போவானோ அதை போல போவான். சப்ஜெக்டே நபிமார்களே சப்ஜெக்ட் இல்லாம கொண்டவனுக்கு இந்த வர்ஷா இருக்கிற முஸ்லீம்கள் ஒரு பெரிய விஷயம். மனிதாயமான மீனாளர் நிறத்தவையினார் இடத்த சிங்க கழிவறை ஈரமினார். அதன் அல்லாஹ் சொல்றான், உலகாவது கெட்டவனாம் கடினமான உள்ளம் கல்நெஞ்சம். அல்லாஹ் சொல்றான், ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة. அல்லாஹ் சொல்றான், யூதர்களே உங்களுடைய கல்விகள் கல்லை விட மோசமானது. இவரை நாங்க போய் தெரியுமா சகோதரர், அவனோட ப்ரொடக்ட்ல அவனை போல முடிவெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா முடிவெடுத்து காட்டியிருக்காங்க, எவ்வளவு அழகா முடிவெடுத்து காட்டியிருக்காங்க. நாங்க இவனை போல முடிவெடுப்போம். அல்லாஹ் சொல்றான், எட்டாவது கெட்டவன் மோசடி. فَبِمَا نَقْضِهِمْ مِيثَاقَهُمْ உடன்படிக்கை செய்துவிட்டு அந்த உடன்படிக்கையை முறித்தார்கள். ஒன்பதாவது அல்லாஹ் சொல்றான், நிஃபாக் முனாஃபிக்தனம், நடிகர். யூதர்கள் நடிகர்கள். وَإِذَا جَاءُوكُمْ قَالُوا آمَنَّا எங்கள்கிட்ட வந்தா நல்லவன் பேர் நடிப்பார். முஸ்லிம்கள் ஈமான்தாரி மாதிரி நடிப்பாரா? அல்லாஹ் சொல்றான், ஆனால் ஈமான்தாரிகள் அவன் ஏமாந்துகிறார்கள், அவன் ஆபத்தில் இறைவனாக இருப்பார். அல்லாஹ் சொல்றான், பத்தாவது கெட்டவன் முஸ்லிம்கள் என்றாலே அவனுக்கு வெறுப்பு. முஸ்லிம்களை பிடிக்கிறார். அல்லாஹ் சொல்றான், لَتَجِدَنَّ أَشَدَّ النَّاسِ عَدَاوَةً لِلَّذِينَ آمَنُوا الْيَهُودُ. முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்தில் ஆகப்பெரிய எதிரியாக தெரியுமா? யூதர்கள். அல்லாஹ் சொல்றான், 11வது கெட்ட குணம் அறிவு இருக்குமா, மார்க்க அறிவு இருக்குமா, ஆனா எந்த பிரயோசனமும் கிடையாது. நான் சொல்றேன், டிக்ஷனரி எழுதினார் யூதர். அல்லாஹ் உலகம் சொல்றான், مَثَلُ الَّذِينَ حُمِّلُوا التَّوْرَاةَ ثُمَّ لَمْ يَحْمِلُوهَا كَمَثَلِ الْحِمَارِ يَحْمِلُ أَسْفَارًا. அல்லாஹ் சொல்றான், யூதர்களுக்கு உதாரணம் ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போல். ஏடு சுமக்க கழுதையை போல. கழுதைக்கு மேல எத்தனை தஃசீர் கிதாபை ஏற்றினாலும் அது தஃசீர் செய்யுமா? அது கழுதை. அதை போலதான் யூதன். அவனை பின்பற்றாதீங்க. அல்லாஹ் சொல்றான், 12வது கெட்ட குணம் தீமைகளை பாவங்களை விரும்புவார்களாம். செய்யக்கூடிய பாவத்தை விடமாட்டார்கள். 13வது அல்லாஹ் சொல்றான், குழப்பத்தை உண்டாக்குவார்கள். 14வது அல்லாஹ் சொல்றான், வட்டி நல்லா சாப்பிடுவாங்க. வட்டியை சாப்பிடாத அல்லாஹ் சொன்னால் நல்லா வட்டியை சாப்பிடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, ஆகையால வட்டி சாப்பிடுவது யார பழக்கம்? யூதர்களுடைய பழக்கம். வட்டியை திருந்தாதீங்க, ஆகப்பெரிய பாவம். அல்லாஹ் சொல்றான், 14வது கெட்ட குணம் மக்களுடைய சொத்துக்களை அபகரிப்பார்களாம். மக்களுடைய சொத்துக்களை அநியாயமாக அபகரிப்பார்களாம். அல்லாஹ் சொல்றான், 16வது கெட்ட குணம் அல் ஹஸத், பொறாமை. وَكَثِيرٌ مِنْ أَهْلِ الْكِتَابِ يَرْدُونَكُمْ مِنْ بَعْدِ إِيمَانِكُمْ كُفَّارًا.
நாங்க முஸ்லிம்கள் எல்லாம் காஃபிர்களாக மாறவும் என்று ஆசைப்படுவோம். முஸ்லிம்களோட போலாம் பொறாமதான் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு தலைக்கு மேல கல்ல தள்ளி கொலை செய்யப்பாங்க. மதீனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து காப்பாத்தினாங்க. இந்த வரல பொறாமை நபியே பொறாமை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சிட்டாரு. அவங்க ஆரம்பம் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். தௌராத் இறங்கியது அவங்க. ஆனா எல்லாத்தையும் வழிகெடுத்துட்டான், மாத்திட்டான். 17வது கட்டவன் அல்லாஹ் சொல்றான், துனியாவுடைய மோகம். முஸ்லிம்களையும் விடல சகோதரர்களே, 18வது சொன்னான் அல்லாஹ் கோழைத்தனம். தைரியசாலிகள் கோழைகள். ஈரான் அடிக்க போற இன்ஜினானே இல்லையா? ஈரான் அடிக்க போற பயம், உயிருக்கு பயம். முஸ்லிம்களை போல தைரியம் இல்லை. 19வது அல்லாஹ் சொல்றான் ஏமாத்துக்காரர்கள். அவனே ஏமாத்து வைக்கிறான். சொல்றானா யூதர்கள் மட்டும்தான் சொர்க்கம் போகும். 20வது அல்லாஹ் சொல்றான் புகில், கஞ்சத்தனம், கஞ்சூஸ். செலவழிக்காதவர் யார் தெரியுமா? யூதர்களை போல. அல்லாஹ் சொல்றான் ஆக பெரிய கெட்ட குணம். மக்களுக்கு ஒரு ஈச்சம் பழக்கம் கொடுக்க மாட்டான். அவ்வளவு பஞ்சத்தறிப்பட்டவன் தான் யூதர். 21வது எல்லை மீறக்கூடியவன். அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டா அதை செய்யவே மாட்டான், அதுக்கு மாற்றம் தான் செய்வான். 22வது கெட்ட குணம் தான் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுப்பான். இன்னும் பல கெட்ட குணங்கள் அல்லாஹ், யூதர்களுடைய கெட்ட குணங்களை அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டுமல்ல அல்லாஹ் முழு குர்ஆனில் சொல்றான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு யூதர்கள் வேறு மக்களுடைய எல்லாரும் கல்வி யூதர்களுடைய வழி அல்ல. 2வது அல்லாஹ் சொல்றான் வழிகேட்டவர்கள். யார் வழிகேட்டவர்கள்? யார் வழிகேட்டவர்கள்? நசாராக்கள். நசாராக்கள் சொல்லுங்கள். நசாராக்கள் அவங்கதான் நாங்கள் சிலுவைக்காரர்கள். உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தெய்வமாக நம்பியவர்கள் அவர்கள் நசாராக்கள். இவர்களும் வழிகேட்டவர்கள். வழிகேட்டவர்கள் இவங்க 2 பேரும் நான் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றப்படாது. கடைசியாக ஒரு சம்பவம், அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எழுப்பாட்டி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எழுப்பாட்டி அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி? உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கினாங்க தானே இப்ப கூடிய. நீங்க சொல்லுங்க, முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியா கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டி? அவதான் மெஜாரிட்டி. அவன் மெஜாரிட்டி. உலகம் எல்லாம் அவனுடைய மதத்தை பரப்புறதுல ஆபத்தீவிரம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும், இன்னல்லாஹ் அஸாலிசு ஸலாஸா, அல்லாஹ் 3 தலைமுறை, மூணாவது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ். எப்படி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாராம்? அல்லாஹ்வுடைய மகனா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாராம்? அல்லாஹ்வுடைய மனைவி. எவ்வளவு வார்த்தை! என்ன சொல்றாங்க? லேசான வார்த்தை தெரியுமா? எவ்வளவு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? வானங்கள் வெடிக்க பார்க்குது, ஒரு பட்சக்குள் ஆளுநு பூமி துண்டு துண்டாக பிளக்க பார்க்குது, ஒரு அசைக்குள் ஜீவாக மலைகள் பட்சிகளாக பார்க்க பார்க்குது. தெரியுமா? அந்த ஆளுநர் ரஹ்மான் வலதா என்ன பார்த்து எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி பரிசுத்தமான அல்லாஹ் அவனுக்கு உள்ளே இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் பொறுமையா இருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் படைச்ச வானத்தால பூமியால மலைகளால இந்த வார்த்தையை தாங்க முடியும். சுப்ஹானல்லாஹ். உருவானா நான் சொல்றேன், அல்லாஹ் டேட் டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட் ஆஃப்டர் லைஃப். அல்லாஹ் டேட் அல்லாஹ் டேட் நீதம் மாத்திரம் நிலைநாட்டப்படும் போது அல்லாஹ் இப்போ வாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தெய்வமா வணங்கின அவரோடு எழுப்பி
மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவாங்க தேவா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவாங்க அப்பா, எல்லாரும் மகிழ்வோம், எல்லாரும் விழிப்பாங்க. இவங்க நினைப்பாங்க இவரால் வந்துட்டார், இவரை காப்பாற்றுவார். அல்லாஹ் கேட்பானா சூரத்துல் மாயிதால சொல்றார், அன்த குல்த லின்னாஸ், இவங்களுக்கு நீங்க சொன்னீங்களா ஈசா அலைஹிஸ்ஸலாம், இத்தகிதுனி வ உம்மிய இலாஹைன் மின் துனில்லாஹ், அல்லாஹ்வை வணங்காம என்னையும் எந்த உம்மா மரியமையும் தெய்வமாக வணங்க சொல்லி நீங்க சொன்னீங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கேள்வியை கேட்டதோடு இடி பொழுத்தவன் எப்படி நடுங்குவானோ அதை போல நடுங்குவான். சொல்லுவாங்களாம் சுபஹான், பரிசுத்தமானவனே. நான் அப்படி சொல்ல அல்லாஹ் தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. ஆனா யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கினாங்களோ அவங்களுக்கு முன்னால் அல்லாஹ் நிரூபிச்சது சொல்றார், எல்லாரும் போறாங்க ஒக்கம் எலிமனரம் போங்க நிரந்தரமாக நான் வழியிட்டவர்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கிறார். ஆகையால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் சொல்றார் ஏழாவது வசனத்துல, கைரில் மக்தூபி அலைஹிம், யார் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கியதோ, வலத்தாலீன், யார் வழிகட்டார்களோ இவர்களுடைய வழியை நீ காட்டி தந்தாரே அல்லாஹ். ஆகையால் இதோட இன்றைய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃசீர் இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வரும். இதுக்காக நீட்டினா அது இன்னும் போய்கொண்டே இருக்கும். ஆக முக்கியமான ஒரு பிரதானமான சூரா நாங்கள் ஒரு தஃசீரை பார்த்திருக்கிறோம். ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லவ் அக்பர்னா அலா ஃபாத்திஹத்தில் கிதாப் லஅம்பர்னா மின்ஹா 70 பையன் வஅமலத் பிமஆனி ஹாதிஹி சூரா. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது நான் சொன்ன மாதிரி, உலமாக்கள் சொன்ன மாதிரி அதிகமாக சொல்றாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை மட்டும் கிதாபுகளாக எழுதினா அது அர்த்தத்தை மட்டும் 70 ஒட்டகங்கள் சுமக்கலாம். அவ்வளவு விளக்கம் இருக்குது. ஆனா எங்களால முடியுமான அளவுக்கு நாங்க சுருக்கமாக பார்த்தோம். அதாவது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அஸர் சஹீஹுல் இப்பான்ல பதிவாகுது. அல்லாஹ் இப்னு அஸ்ஸலாத்து பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபியுடைய ஒரு அஸர் சொல்றாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் மொத்தமாக 104 வேதங்களை அல்லாஹ் இறக்கினார். 4 வேதம் 100 வேதம். 4 வேதம் என்ன? தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன், ஃபுர்கான். இது 4 வேதம். மற்ற 100 வேதங்கள் என்ன வேதங்கள்? 50 வேதங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், அவர் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 30வது 50வது ஈசா அலைஹிஸ்ஸலாம், 30வது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 4வது வானத்தில் இருக்காங்க. 4வது வானத்தில் புகாரில் 10 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 10 மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் ஸ்பெஷல் தான். என்ன அவருக்கு தௌராத் வேதத்தை எக்ஸ்ட்ராவா அல்லாஹ் 10 வேதங்களை கொடுத்திருக்கிறார். வேதம் என்ன? அதுல மார்க்கத்துடைய சட்டங்கள், விளக்கங்கள் எல்லாமே அல்லாஹ் என்ன செஞ்சானா, ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த 104 வேதங்களுடைய விளக்கத்தையும் 100 வேதங்களுடைய விளக்கத்தையும் أودع علومها 4 منها التوراة والإنجيل والزبور والقرآن ثم أودع علومها من القرآن. இந்த 104 வேதங்களுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல எழுதினார். முழு நபிமார்களுக்கு விளக்கப்பட்ட எல்லாத்துடைய சுருக்கம் தான் என்ன? குர்ஆன். அதுக்கு பின்னால சொல்றாங்க, ثم أودع علوم القرآن المفصلة ثم أودع علوم المفصل فاتحة الكتاب. பின்னால் அல்லாஹ் என்ன செஞ்சானா, இந்த முழு குர்ஆனுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சானா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல தியரி ஆக்கினார். சூரத்துல் ஃபாத்திஹா என்ன? குர்ஆனுடைய தியரி. முழு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தியரி ஒரு வசனத்தில் ஆரம்பிக்கிறார். என்ன வசனம்? إياك نعبد وإياك نستعين. உன்னையே வணங்குகிறோம், உனக்கு தெரிய உதவி தரும். குர்ஆன் படிக்கிறது அவனை வணங்குகிறோம்.
எல்லாம் வழிகளுக்கு அவரை மட்டும் மௌத்து வரைக்கும் வழங்கி முழு போவா முழு முழு வழக்கம் இருக்குது பாத்தியாலா இருக்குது. அதான் ஆக சிறந்த உயர்ந்த சூழலா இந்த சூழலுக்கு பாத்தியா. இப்ப அவங்க சொல்றேன் இந்த சூழலுக்கு பாத்தியாவன ரெண்டாக பிரிக்க போறோம். ரெண்டா பிரிக்க போறாங்க. முஸ்லிம்ல வருது பாதி அல்லாஹ்வுக்கு பாதி நமக்கு. பாதி அல்லாஹ்வுக்கு பாதியா இருக்கு நமக்கு. இப்ப நாங்க இந்த சிந்தனையோட நாங்க தக்பீரை கட்டி வருவோம். ஒரு இன்ஷா அல்லாஹ் இப்ப நாங்க தக்பீரை கட்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி சொன்னதோட அல்லாஹ் சொல்லுவானா ஹமிதனி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டார். அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம். இப்படி நாம சொல்லும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்றானா என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். இப்ப நாங்க அர்-ரஹ்மானிர் ரஹீம் அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் அர்-ரஹ்மான் ரஹீம் என்ன அர்த்தம்? ரப்பல்லாஹ் நிரத்தன்புடையோர். அல்லாஹ் சொல்றானா அஸ்னா அலைய அப்தி என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். இப்ப மாலிகி யௌமித்தீன் நாம மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னால் போனவங்க பார்த்தோம். மாலிகி யௌமித்தீன் என்ன? கியாமத் நாளுடைய அதிபதி. பெரிய விளக்கம், பெரிய ஒரு பவர். இப்படி சொன்னா அல்லாஹ் சொல்றானா மஜ்ஜதனி அப்தி அல்லாஹ் சொல்றானா என்னுடைய அடியான் என்னை சங்கைக்குரியவனாக ஆக்கிவிட்டான், என்னை கீர்த்திமிக்கவனாக ஆக்கிவிட்டான். எவ்வளவு விளக்கம் என்பது அல்லாஹ். நாங்க ஒவ்வொரு பாத்தியா ஓடும் போதும் அல்லாஹ் பதில் சொல்றான். இப்ப நாங்க அடுத்த ஒரு ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் உன்னை வணங்குகிறோம், உன்னை வழிபடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் நேரான வழியை யாரோடு நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் வரை கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் யூதர்களுடைய வழியல்ல, நஸாராக்கள் வழியல்ல. இந்த வழியை எங்களுக்கு காட்டியா அல்லாஹ் நாம துஆ செஞ்சா அல்லாஹ் சொல்றானா இந்த பாதி என்னுடைய அடியான். இந்த பாதி ஈயாக நஅபுது இருந்து வலல்லாஹி வலக்கினாரா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இருந்து மாலிகி வலக்கினாரா அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் சொல்றானா என்னுடைய அடியான் என்ன புகழ்ந்துட்டான், என்ன கண்ணியப்படுத்திட்டான், என்ன சந்தியாகமாக்கிட்டான். என்னுடைய அடியான் வலி அப்தி மா ஸஅல என்ன கேட்கிறானோ நான் அவனுக்கு நிச்சயமா கொடுப்பேன். அல்லாஹ் வாக்கு நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பெரிய கிருபை, அல்லாஹ் பெரிய ரஹ்மத். 3 நாள் எடுத்து ஒரு மாசத்துக்கு மேல நான் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை படிச்சிருக்கோம். என்னால எவ்வளவு இருக்கும் என்னுடைய சக்திக்கு ஏற்ப நான் உங்களுடைய விளக்கத்தை சொல்லி தந்திருக்கேன். நீங்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கலாம் தாராங்க. நீங்க பாருங்க, படிங்க, பாடமாக்குங்க, மற்ற மக்களுக்கு சொல்லுங்க. முதலாவது குர்ஆனுடைய சட்டம், குர்ஆன் ஹக்கை தெரியுமா? நாங்க சரியா ஓடுவோம். இரண்டாவது அதை சரியா விளங்குவோம். மூணாவது அதை சரியா அமல் செய்யணும். நாலாவது மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கணும். குர்ஆன் கடவுள். அது திருமறையெல்லாம் சூரத்துல் பக்ராவை மட்டும் 10 வருஷம் படிச்சாங்க. ஒரு வசனத்தை படிக்கிற அமல் செய்ய 10வது வசனத்தை படிக்கிற அமல் செய்ய எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்க. ஆகையால சகோதரர்களே இந்த குர்ஆன் போதும். இதை நாம சரியா கையெடுத்தா அல்லாஹ் எங்களை காப்பாற்றும், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். இது பொறுமையை விளங்குங்க. நான் திரும்ப சொல்றேன், முழு உலகத்துக்கு இந்த குர்ஆன் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தா இந்த முஸ்லிம்கள் வெற்றியாளர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் வேதம் இது. இதை விட அவனை நெருங்குவதற்கு வேற எந்த சாதனமும் கிடையாது, எந்த சாதனமும் கிடையாது. ஆகையால் இன்ஷா அல்லாஹ் கையெழுப்பமா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்போமா இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வரைக்கும் அமல் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பரிபூர்ணமாக படித்து அதை விளங்கி அதை அமல் செய்து மற்ற மக்களுக்கு எத்தி வைத்து அதன் மூலமாக சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் எனக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக